श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदे रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्तदितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमोक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मङ्गलसूत्रताम्। श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे। श्रीपराशरभट्टर अरुळि चेयद श्रीरङ्गराजस्तमं पूर्वशतकम् आचार्यन अनुग्रहम अनुभविच्चिंडु वरोम। यथाशक्ति यथामति अडियेन வியாக்கியானத்திலேருந்து சும்மா படிக்கிற அதாவது உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி அதை எல்லாரும் சேர்ந்து ருஷ்யந்திச்சா ரமந்திச்சான்னு சேர்ந்து அனுபவிக்கணும் என்ற ஒரு பேராசையினால் இன்றைக்கி 11வது ஸ்லோகம். स्वस्ति श्रीस्तनकस्तूरी मकरी मुद्रितो रसः श्रीरङ्गराजाक्षरतः शतम् आशास्महे तमाम्। स्वस्ति श्रीस्तनकस्तूरी मकरी मुद्रितो रसः श्रीरङ्गराजाक्षरतः शतम् आशास्महे तमाम्. ஆஷாஸ்மஹேதமாம், மிகவும் பிரார்த்திக்கிறோம் என்கிறார் சுவாமி. அதுவும் சரதசதம், பல காலம் பிரார்த்திக்கிறோம், நன்மைகளை பல காலம் மிகவும் பிரார்த்திக்கிறோம். ஸ்ரீ ரங்கநாச்சியாரின் ஸ்தனங்களில் கஸ்தூரியை குழைத்து மீன்கள்லாம் ஓவியமாக வரையப்பட்டுள்ளதாம். அந்த அடையாளங்கள் பெரிய பெருமாளின் திருமார்பில் அழகாக பதிந்துள்ளன என்று சொல்கிறார் சுவாமி. இப்படிப்பட்ட திருமார்பை உடையவனும் திருவரங்கத்தின் சக்கரவர்த்தியுமான நம்பெருமாளிடம் நின்று நமக்கு நீண்ட காலம் நன்மையை அளிக்க வேண்டும், நல்கதியை அளிக்க வேண்டும், நல்ல சிந்தனையை அளிக்க வேண்டும், பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியம் அதான் நன்மை அளிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம் என்கிறார். ப்ளூரல்ல, நம்மளெல்லாம் சேர்த்துண்டு ஆச்சாரியன் பிரார்த்திக்கிறார். ஸ்வஸ்தி ஸ்ரீ ஸ்தன கஸ்தூரி மகரி முத்ரிதோ ரசஹ ஸ்ரீரங்கராஜாட்சரத சதமாசாஸ்மஹே தமாம். ஸ்ரீ பெரிய பிராட்டியாருடைய ஸ்தன கொங்கைகளில் பூசியுள்ள, மார்பகங்களில் பூசியுள்ள கஸ்தூரி, கஸ்தூரி என்ற வாசனை பொருளாலான மகரி, சின்ன சின்ன அப்படி முதலை மாதிரியும் ஒரு ஓவியங்கள்லாம் மீன்கள், மீன் அதெல்லாம் அழகாக வரைந்திருப்பாளாம் அந்த கஸ்தூரி வாசனை பொருளால். இந்த டாட்டூ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது வரைந்து அந்த குங்குமத்தால், இந்த கஸ்தூரி வாசனை பொருளால், குங்கும அந்த சாந்தினால் அது தடவிருப்பான், வரைந்திருப்பான். அப்படி அந்த வடிவால் முத்ரித்த, அந்த வடிவால் அடையாளம் செய்யப்பட்ட முத்ரித்த உரசகா திருமார்பை உடைய யாரு? ஸ்ரீரங்கராஜாத், திருவரங்கப் பேரரசனிடமிருந்து ஸ்வஸ்தி நன்மைகளை மங்களங்களை, சரதசதம் பல காலம், ஆஷாஸ்மஹேதமாம் மிகவும் பிரார்த்திக்கிறோம். ஏகாந்த காலங்களில் தனியாக இருக்கும்போது எம்பெருமான் பிராட்டியை அணைத்துக் கொள்கிறாராம். பகவன் நாராயண அபிமத அனுரூப ஸ்வரூப ரூபகுண விபவைஸ்வர்யான்னு தெரிவிக்கிறார். அபிமத்த அனுரூப எம்பெருமானின் திருக்கல்யாண குணங்கள் எல்லாம் பிராட்டியின் திருக்கல்யாண குணங்களுக்கு ஏற்றது. அபிமத்த அனுரூப எம்பெருமானின் திருக்கல்யாண குணங்களின் பெருமையை நாம் பார்த்தோம். அது மாதிரி எம்பெருமானுக்கு பிராட்டியாரே மிகவும் இனிமை உடையவளாக இருக்கிறாள். அபிமத பிடித்த, அனுரூப எம்பெருமானுக்கு அனைத்து விதங்களிலும் மிகவும் பொருத்தமுடையவளாக இருப்பாள். பெரிய பிராட்டியார் எம்பெருமாளுக்கு இனிமையாகளாகவும் பொருத்தமானவளாகவும் இருக்கிறாள்.
எதனை வைத்து சொல்கிறான்னா ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய ஷீலா ஜனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணங்களாம்ங்கிறார் ராமானுஜன். எம்பெருமானுக்கு ஆதாரமாக இவள் இருக்கிறாள், இவளது ஆதாரமாக அவன் இருக்கிறான். அப்படி அதனால் அவள் ஏகாந்தத்தில் எம்பெருமான் பிராட்டியை அணைத்து கொள்ளும்போது இளம் பெண்கள் தங்கள் கொங்கை தடங்களில் கஸ்தூரி கோரோச்சனம் முதலான வாசனைப் பொருள்களை கொண்டு கணவனால் எழுதப்பட்ட மீன் முதலை தாமரை மயில் புறா முதலான உருவங்களை தாங்கி வருவர். அந்த கொங்கை தடங்களில் கணவன் அணையும் போது அந்த வடிவம் அந்த உருவங்கள் எம்பெருமானின் திருமார்பிலும் சேவையாகும். ஏன்னா அவள் அணைக்கும் போது இந்த பொம்மை அதில் அப்படியே மிரர் இமேஜ் வந்துடும் எம்பெருமான் திருமார்பில். இத்தகைய நித்திய யுவாவான எம்பெருமானிடமிருந்து மங்களங்களை நன்மைகளை நாம் பல்லாண்டு காலம் விரும்புகிறோம் என்றபடி எம்பெருமானுக்கு யௌவனம் முழுவதும் அமையாத கௌமாரம், முற்றிலும் மறையாத வயது என்று ஸ்ருதி காட்டுகிறது. கௌமாரம் முற்றிலும் மறையாத வயது, யௌவனம் இன்னும் முழுசும் அமையாத வயது. கௌமாரங்கிறது 16 வயசு முடிவருது, யௌவனம்ங்கிறது 18 வயசு தொடங்கிறது. யுவா அகுமாரகான்கிறது ஸ்ருதி. 16லேருந்து 18 வயசு வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். உனக்கேற்கும் கோலமலர் பாவைக்கு அன்பாகிய என் அன்பேயோங்கிறார் நம்மாழ்வார். உனக்கேற்கும் கோலமலர் பாவை, அவளுக்கு ஏத்த பாவை. அதனால்தான் பிராட்டிய துல்லியசீல வயோவிருத்தாம் துல்யாபிஜன லக்ஷணாம் ராகவோர்ஹதி வைதேகீம் நச்சேயம் அசிதக்ஷணா என்றார் விஸ்வாமித்ரன். துல்லியசீல வயோவிருத்தாம் துல்யாபிஜன லக்ஷணாம் ராகவோர்ஹதி வைதேகீம் தம் சேயம் அசிதேக்ஷனா. ஸ்ரீமத் ராமாயணத்தில் விஸ்வாமித்திர மகரிஷி காட்டியபடி யௌவனம், ஒத்த வயசு, ஒருவருக்கொருவர் இணைந்த செயல்பாடு, ஒழுக்கம், ஒருவருக்கொருவர் தகுந்தபடியான நற்குடி பிறப்பு, சாமுத்ரிகா லட்சணம், குணநலன்கள், அழகு காட்டியபடி ஆண் பெண் என்ற இரு வகையினருக்கும் இருக்க வேண்டிய லட்சணங்கள், இவை யாவும் இந்த சரண்ய தம்பதிகளுக்கு பாந்தமாய் ஒருங்கே அமைந்துள்ளது. அனபாயினி, அபாயினா பிரிபவன், செப்பரேட்டட். அனபாயினா பிரியாமல் இருப்பவன். நித்திய அனபாயினா என்னைக்குமே பிரியாமல் இருப்பவன். ஆகவே இளமையில் ஏகாந்த காலங்களில் கணவனால் வரையப்பட்ட மகரிகா முத்திரை எம்பெருமானின் திருமார்பில் ஒளிர வாய்ப்புண்டு இளமையில். ஆனால் அதை இப்பவும் அவர் சேவிக்கிறேங்கிறார், சமத்காரமாக அருளுகிறார். ஆசாஸ்தேயம் யஜமானோசவ் ஆசுராசா ஆஸ்தே என்று ஸ்ருதி காட்டியபடி அப்படியே ஸ்லோகமாய் காட்டி அருளுகிறார். இங்கு சதம்ங்கிறது அதிகம்ன்ற பொருளில் வந்த 100ன்னு அர்த்தம் இல்லை, ரொம்ப அதிகம் என்று அழகாக தெரிவிக்கிறார். அதாவது ஸ்வரூப ரூப எல்லா விதத்திலும் பெரிய பிராட்டியாரும் பெருமாளும் பொருத்தமானவர்களாம். எம்பெருமானுடைய ஆதாரமாக இவருக்கான்னு சொன்னோம். வால்மீகி ராமாயண சுந்தரகாண்டத்தில் சொல்லும்போது சீதேதி மதுராம் வாணி வியாகரன் பிரதிபுத்தியதேங்கிற, அதாவது ராமன் இறந்து விட்டான் என்ற பொய்யான தலையினை சீதையிடம் ராவணன் காண்பித்த போதும், சீதை இறந்து விட்டாள் என்று இந்திரஜித் ராமனிடம் கூறிய போதும் 2 பேரும் மயக்கம் அடைந்து விட்டார்கள். மயக்கம் அடைந்த போதிலும் உயிர் துறக்காமல் இருந்தது இந்த காரணத்தினால். ஏன்னா பெரிய பிராட்டியார் ஆதாரமாக பெருமாள் இருக்கார், பெருமாளுக்கு ஆதாரமாக பெரிய பிராட்டி இருக்கார். அதனால் மயக்கம்தான் அடைஞ்சது. சீதேதி மதுராம் வாணி வியாகரன் பிரதிபுத்தியதே. பொருள், ராமன் உறங்கும் போது கூட சீதை என்று உணர்கிறானாம். எம்பெருமானின் ஆதாரமாக இவள் இருக்கிறாள். எம்பெருமானுக்கு ஆதாரமாக இருப்பதால் அவள் உள்ள இடம் அனைத்திலும் இவளும் பொருந்தியுள்ளாள். விஷ்ணு புராணமும் அதையே தெரிவிக்கிறது. யதா சர்வகதோ விஷ்ணு ததை வேயம் த்விஜோத்தமா. மகாவிஷ்ணு எவ்வாறு எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளானோ அதே போன்று பெரிய பிராட்டியாரும் இருக்கிறாள். இதே கருத்து விஷ்ணு புராணம் இன்னொரு ஸ்லோகத்தை சொல்கிறது. தொம்மாதா சர்வலோகானாம் தேவதேவோ ஹரிப்பிதா துவயை தத் விஷ்ணுனா சாம்ப ஜகத் வியாப்தம் சராச்சரம். பெரிய பிராட்டியாரே அனைத்து உலகிற்கும் நீயே தாய் போன்றவன், மகாவிஷ்ணு தந்தை போன்றவன், நீயும் அவனும் இந்த உலகம் முழுவதும் நிறைந்துள்ளீர்கள் என்கிறார். இதன் மூலம் ஸ்வரூபம் என்ற பதம் அறியப்படுகிறது. அடுத்து ரூபம், அது பெரிய பிராட்டியின் திருமேனியை காண்பிக்கிறது.
பெரிய பிராட்டியின் கல்யாண குணங்கள் எப்படி எம்பெருமானுக்கு பொருந்தி இனிமையானதாக இருக்கோ அதே மாதிரி திருமேனியும் உள்ளது. குணம் எம்பெருமானுக்கு இருக்கிற குணம் அத்தனையும் பெருமாளுக்கு பிராட்டிக்கு இருக்கு. இந்த செல்வங்கள் அனைத்திற்கும் சிகரம் போல் ஒரு செல்வம் அப்படின்றது பெரிய பிராட்டி தெரிவிக்கிறார். குணரத்ன கோஷத்திலையும் பராசர பட்டர் 22வது ஸ்லோகத்தில் ஹேலாயாம் அகிலம் சராச்சரமிதம் போகே விபூதி பரா தன்யாஸ்தே பரிசார கர்மணிசதா பஷ்யந்தியே சூரையகான்னு ஸ்ரீ ரங்கநாயகியே உன்னுடைய திருவிளையாடல் மூலம்தான் இந்த உலகம் அசைவதும் அசைவற்றிருப்பதும் நிகழ்கிறது. நித்திய விபூதி எனப்படும் பரமபதமும் உன்னுடைய ஆனந்தத்திற்கு கருடன் அனந்தன் முதலானோர் உனக்கு கைங்கரியம் பண்ண இந்த மண்ணில் உள்ள நாங்களும் உனது கருணையை எதிர்பார்த்துள்ளோம். நம்பெருமாளும் உனக்கு பக்கமானமாக உள்ளான். இவை அனைத்தும் உன் பெருமைகளை வெளிப்படுத்துகிறது. இப்படி ஆச்சரியமாக பிராட்டியும் பெருமாளும் அப்படி ஒருத்தருக்கொத்தர் அந்யோன்யமாக இருப்பதனால் அவர்கள் அனைத்து ஏகாந்தத்தில் அணைத்து கொள்ளும்போது அந்த அந்த கஸ்தூரி என்ற வாசனை பொருளாலான அந்த மீன் வடிவம், முதலை வடிவம், தாமரை வடிவம் போன்ற உருக்கள் போன்ற ஓவியங்கள் இவனுடைய திருமார்பில் தெரிகிறது. அந்த திருமார்பை உடைய திருவரங்க பேரரசன். அது ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, ஸ்ரீயப்பதி ஸ்ரீமன் நாராயணன் போக வேளையிலும் ஆசிரயண வேளையிலும் ஏக சேஷித்வம் சேர்ந்து மிதுனமே உத்தேசியம் என்று தெரிவிக்கிறார். ரெண்டு பேரும் சேர்ந்திருப்பது தான் நமக்கு உபாயம் உபேயம் என்று தெரிவிக்கிறார். அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.